அந்த நேற்று சொன்னீங்களா அது சொல்லுங்க. நேற்று சொன்னார் சித்தா இல்லை சித்தாவோட பாதிப்பு எப்படி எவ்வளோன்னா சொன்னார் வந்து கதை சொன்னார் ஃபுல்லாக சொன்னார் எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஓகே. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை புரியல புரியாமல் எனக்கு நம்ம நரேஷன் பற்றி சொன்னீங்க. நரேஷனா ஃபஸ்ட்டு அது பற்றி பேசணுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது. ஓகே, அவரு நான் நம்பரு அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விളിக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த டைமில் ஷிபு சார் HR ஃபிலிம்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுமா, விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். விக்ரம் சார் படம் ஓகே, யார் டைரக்டர் வந்து அருண் சார். அருண் சாரா சார், நான் விളിக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, கதை கேட்கணுமா, ஓகே வர சொல்லு. அனுங்க நான் கதை பண்ண என்னவோ அவர் பேசிகிட்டு இருக்கேன். ஆனா ஓகே சொல்லிட்டாரா, நல்லா இருக்கு சார் எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா ஓகே 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 சார் ஓகே சார் எனக்கு இந்த கேரக்டர் நான் ஓகேவா ஓகே சார் சார் வில் டூ இட் சார். எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல, ஒரு வார்த்தை புரியல. அப்ப அதுக்கப்புறம் அல்ல சார், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி அங்கே போய் கதை என்னென்னு கேரக்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுக்கான்னு சொல்லி ஓகே ஃபஸ்ட்டு டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் தெரியலன்னு சொல்லி கலக்கிறார், தமிழே தெரியல. அப்போது அங்கே வரும்போது சார் ஃபஸ்ட்டு டே சார் எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார்? டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார், நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம். ஓகே, அப்போ சின்ன டைலாக் கொடுத்து அது ஓகே. செகண்ட் டே வந்து மார்னிங்கில் இல்லை ஈவினிங்கில் வந்து சார் ரெடியா சார்? ரெடி சார். டைலாக் இருக்கா வாங்க தரேன். அப்போ விളിச்சிட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாகு, இத்தனை டைலாக் எப்படி இது வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி கடை நான் இது கேட்டு இது ஃபிலிம் ஃபுல்லாகவே இருக்கு. இல்லை